யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேரம் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பால் விடாமல் முரல் மீன் குழம்பு வைக்க போகிறோம். வாங்கோ பார்ப்போம். இது முரல் மீன். இது கிட்டத்தட்ட 2.5 அடி கிட்ட வந்தது. இதை இன்றைக்கு சந்தையை போய் இதை தான் வேண்டி கொண்டு வந்திருக்குன்னா இதை நீ வெட்டி எப்படி சமைக்கிறேன்ட்டு பார்ப்போம். அளந்து பார்க்கல 2.5 அடி கிட்ட வந்தது. இந்த தலைப்பாகம் பால் எல்லாம் கழிச்சு தான் இன்றைக்கு நாங்கள் குழம்பு வைக்க போகிறோம். இதை இப்போ இந்த தலையை போட்டு சொதி வைக்கலாம். தனியாக நல்ல புது மீன் கடற்கரையிலேயே போய் பண்ணி வந்துடுவேன். இதை நாங்கள் இப்படி சவைக்கிறோம்னு பார்ப்போம். வாங்கோ. நாங்கள் இந்த புதுசாக இல்லையான்னு இந்த பூவை பார்க்க தெரியும். நல்ல சிவப்பாக இருந்தது. வெட்டைக்கில் நல்ல ரத்தமும் பெறும். நாங்கள் அப்போதை வாங்கி கொண்ட முரல் மீனை சின்ன சின்ன வெட்டி எடுத்துட்டோம். வெட்டி எடுத்து கழுவி வச்சிருக்கிறோம். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி பழம், இஞ்சி, கருவேப்பிலை, உள்ளி, புளி, வெந்தயம், உப்பு, கடுகு, யாழ் சமையல் தூள், நல்லெண்ணெய். வாங்கோ இப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நீங்கள் இந்த மீனை உங்களுக்கு விருப்பமான அளவு துண்டுகளில் வெட்டலாம். இப்போ எங்களோட பிள்ளையை இந்த அளவு துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கணும். இந்த துண்டு இதை வச்சு தான் குழம்பு வைக்க போகிறோம். நல்லெண்ணெய் விட போகிறோம். நாங்கள் பாவிக்கிற எண்ணெய். இப்போ கடுகு கூட போகிறோம். இது வித்தியாசமான குழம்பு மாதிரி வரும். நாங்கள் மற்ற மீன் குழம்புக்கு கடுகு ஒன்றும் பாவிக்கிறதில்லை. வெங்காயம் போட போகிறோம். பச்சை மிளகாய் போட போகிறோம். கருவேப்பிலை கொஞ்சம் போட போகிறோம். இப்போ நாங்கள் தாளிக்க போகிறோம். அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். முரல் மீன் நல்ல நீளமான மீன், துண்டுகள் விழும். இப்போ நாங்கள் இது நல்ல மொத்தமாயும் தரும். இப்போ மற்ற மீன்களில் துண்டுகள் விடுகிறன்னு பார்க்க முரல் மீனில் நீள மீனுடைய கணக்க துண்டு வெட்டலாம். குடிக்கல தண்ணியை ஊற்றி கரைச்சி வைப்போம். நல்லா முருகட்டும். இப்போ நாங்கள் உளிஞ்செல்லாம் போடுவோம். இது கொஞ்சம் பதக்கட்டும். வெந்தயத்தை போடுவோம். அடுப்பை மெல்லிய நெருப்பில் விடுவோம். அதை பெருசாக இங்கே விட வேண்டும். இப்போவும் தாளிச்சு வைக்கலாம். மெல்லிய நெருப்பில் விடணும். இப்போ நாங்கள் இங்கால இப்போ இதை வடிவாக தாளிச்சுட்டு நாங்கள் இங்கால புளி தண்ணியை கழித்து கொண்டு வந்துட்டோம். இந்த புளிக்குள்ள தக்காளி பழத்தை போடுவோம். தக்காளி பழத்தை போட்டு நல்லா பிணைவோம். எவ்வளோத்துக்கு பிணையணுமோ அவ்வளோத்துக்கு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இதோ ஒரு வழக்கமாக நாங்கள் காய்ச்சல மீன் குழம்பு மாதிரி இருக்காது. ஒரு வித்தியாசமான இதில் இருக்கும். இது நீங்கள் முரல் மீன் மட்டுமில்லை, எல்லா மீன்லேயும் இப்படி செய்யலாம். பால் விடாமல் காய்ச்சலண்டா இப்படி செய்யலாம். இது நல்ல பழமாக இருந்துச்சுலாம் கூட நல்லா இப்படி நாங்கள் கறிக்கல எல்லாம் அப்படியே கரைஞ்சிடும். இதில் கொஞ்சம் காய்ப்பதமாக தான் எங்களுக்கு அம்பிட்டது. இப்போ நாங்களும் கொஞ்சம் இஞ்சி போடுவோம். கொஞ்சம் கிழக்க போட தேவையில்லை. அடுப்பை மெல்லிய நெருப்பிலேயே வச்சுருவோம். கொஞ்சம் வெந்தயம் போட போகிறோம். அதில் வெந்தயத்தை போட்டுட்டு நாங்கள் இஞ்சால இந்த புளித்தட்டிக்கில் தூளை போடுவோம். அளவான தூளை போடுவோம். அங்கே மீனுக்கு அளவான யாழ் சமையல் தூள் நாங்கள் வழக்கமாக 3 மேசக்கரண்டி போடுறோம். நாங்கள் இது தேக்கரண்டி என்றபடியாக நாங்கள் 5-6 கரண்டி போடுறோம். இதையும் நல்லா கரைச்சி விடுவோம்.
இப்போ இது நல்லா மணமெல்லாம் வருது. இதை நாங்கள் இப்படியே விட்டுட்டு இந்த தூள் இதை விட போகிறோம். இதுக்கெல்லாம் புளி தண்ணிக்கெல்லாம் தக்காளி பழம் இதுக்கெல்லாம் நாங்கள் இந்த இந்த கோப்பியை கழுவி ஒரு டம்ளர் தண்ணி திருப்பியும் விட போகிறோம். இப்போ இந்த தண்ணியை இதுக்குள்ளேயே விட போகிறோம். இதை விட்டு நாங்கள் நல்லா மூடி விட போகிறோம். உப்பு போட போகிறோம். இப்போ இது அளவான உப்பு போட்டுட்டு நல்லா மூடி விட போகிறோம். நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த அப்புறம் மீன் போடுவோம். திறந்து பார்ப்போம். இப்போ நல்லா தூள் வைக்கலாம் போய் நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் மீனை போட போகிறோம். மீனை ஒரு துண்டாக போடுவோம். இந்த குழம்பு இன்றைக்கு காய்ச்சி வச்சு நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ருசி கூடவே இருக்கும். பால் விடாத வச்சா பல்தாயும் போகாது. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பெரிய விட்டு பேர்ந்து 5 நிமிஷத்துக்கு குறைச்சி விடுங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நாங்கள் 5 நிமிஷம் நல்ல பெரிய நெருப்பில் எரிய விட்டுருக்கோம். மீன் கொதிச்சு கொண்டு இருக்குது. இனி இதை மூடிட்டு எவ்வளோ மெல்லிய நெருப்போ அவ்வளோ மெல்லிய நெருப்பில் 5 நிமிஷத்துக்கு மூடிட்டு துறக்காதுங்க. அப்படியே நிப்பாட்டி விடுங்க. சூடெல்லாம் அடங்கினா பிறகு துறவுங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு இனி மெல்லிய நெருப்பில் விடுங்க. வாங்க துறந்து பார்ப்போம். இந்த மீன் அந்த முரல் மீன் வந்து மற்ற மீன்கள் மாதிரி மென்மையான மீன் இல்லை. இது கொஞ்சம் வைரமான மீன். அப்போ நாங்கள் அகப்பியில் போட்டாலும் கொஞ்சம் பயம் இல்லை, உடையாது. அப்படியே நிற்கும். முழுசாகவே மீன்கள் நிற்கும். இப்போ நாங்கள் அடுப்பை நிப்பாட்ட போகிறோம். நிப்பாட்டி போட்டு துறக்க மாட்டோம். இதுக்குள்ளே வெந்தயம் போட போகிறோம். கொஞ்சம் இதுக்குள்ளே புளித்தண்ணியும் தக்காளி பழமும் மட்டும்தான். ஆனால் இன்றைக்கு சாப்பிட்றோம் பார்க்க. இந்த கறி நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா ருசியாக இருக்கும் கூட. மூடியாச்சு. நீ அடுப்பை நிப்பாட்ட போகிறேன். இதே மாதிரி செய்திங்கன்னா இப்படியே வரும் உங்களுக்கும். அடுப்பை நிப்பாட்டி சூடாறு மட்டும் விடுங்கோ. இப்போ நல்லா சூடாறிட்டுது. அடுப்புக்கு மூடியை திறந்துட்டோம். இனி நாங்கள் இதை எடுத்து சட்டிக்கெலாம் மாற்றுவோம். இதே மாதிரி செய்யுங்கோ. இப்படியே வரும். இது பால் இல்லாமல் வச்சுருக்கிறோம். வித்தியாசமான ருசியோடு இருக்கும். இப்போ அநேகமாக வெளிநாட்டுக்காரர்கள் கேட்பிடம் பால் இல்லாமல் காய்ச்சுற மாதிரி காட்டுங்கொண்டு. அவை இது பால் இல்லாமல் காய்ச்சி இருக்குது. இதே மாதிரி செய்து பாருங்கோ.